வெல்கம் டு எஜுகேட் கருத்து நம்ம மெத்தட் சேலஞ்சிங் வந்து சேர்த்துருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் பாடி வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவர் பீம் வித் டிஃப்ரெண்ட் லோட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சில கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி. இப்போது பாயிண்ட் லோட், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், பேரபோலா, கியூபிக் பேரபோலா. இப்போ பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா அது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரையாங்குலராக இருக்கும். இதே வந்து ட்ரையாங்குலர் லோடாக இருந்துச்சுன்னா தட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு தான் நம்ம ட்ரையாங்குலர் லோடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ட்ரையாங்குலராக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பேரபோலிக்காக இருக்கும். இதே வந்து ட்ரையாங்குலர் லோடாக இருந்துச்சுன்னா தட் இஸ் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடாக இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பேரபோலிக்காக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து கியூபிக் பேரபோலிக்காக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆர்டர். பாயிண்ட் லோட், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரபோலா, கியூபிக் பேரபோலா. இந்த ஆர்டரை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இப்போ கேன்டிலிவர் பீமுக்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம் வித் டிஃப்ரெண்ட் லோட்ஸ் பார்க்கலாம். இப்போ கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு கான்சென்ட்ரேட்டட் லோட் அட் இட்ஸ் ஃப்ரீ எண்ட். கேன்டிலிவர் பீம்னா என்னென்னா ஒரு எண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டில் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃப்ரீ எண்டில் வந்து கான்சென்ட்ரேட்டட் லோட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி பாயிண்டோட இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். இதுக்கு எப்படி ரெக்டாங்குலராக மாறுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது லோடு வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து ரெக்டாங்குலர் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா ட்ரையாங்குலராக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இது வந்து WL/2 இருக்கும். இப்போ வந்து கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு கான்சென்ட்ரேட்டட் லோட் அட் இட்ஸ் மிட் பாயிண்ட் அப்படிதான் இருந்துச்சுன்னா இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் டபிள்யூவாக தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து இது பாதியில் இருக்கும். அப்புறம் W ஆக்சுவலாக இது வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து W இன்ட்டு L-ஆக தான் இருக்கும். W லோட் இன்ட்டு லென்த் WL. இது வந்து பாதியில் இருக்கனால WL/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து கேன்டிலிவர் பீம் இது வந்து கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு கான்சென்ட்ரேட்டட் லோட். இப்போ கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL பார்க்கலாம். இதில் வந்து லோடிங் எப்படி இருக்குன்னா த்ரூ அவுட் இட்ஸ் லென்த்தாக இருக்குது. அப்போ அதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ W இன்ட்டு L-ஆக இருக்கும். இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பேரபோலிக்காக இருக்கும். இப்போ WL²/2 இருக்கும். இப்போ வந்து இது வந்து கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் UDL த்ரூ அவுட் இட்ஸ் லென்த். இப்போ கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL half ஆஃப் இட்ஸ் லென்த் தட் இஸ் L/2 இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து அது பாதி மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெக்டாங்கிள் இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ட்ரையாங்குலராக இருக்கும். அப்போ அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா இதில் பாதி தான் இருக்கும். அப்போ WL/2. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பேரபோலிக்காக இருக்கும், பாதியில் தான் இருக்கும். அப்போ இதோட பாதி வந்து WL²/2 × 2 போடும்போது 4 கிடைக்கும். இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL. இப்போ வந்து கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் வந்து இப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து லோடு W இருக்குது, அப்படியே கிராஜுவலாக 0க்கு வந்துடுது ஃப்ரீ எண்டில். இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இது ட்ரையாங்குலர் லோடு, இதோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலிக்காக இருக்கும். அப்போ இப்படி வரும். இப்போ இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னென்னா W இன்ட்டு L/2. இதே வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இது கியூபிக் பேரபோலிக்காக இருக்கும். WL²/6 இது WL²/3. இது வந்து இதுக்கு அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும் ஷியர் ஃபோர்ஸு WL/2. இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கியூபிக் பேரபோலிக்காக வரும். ஆனால் இதில் என்னென்னா இதில் வந்து ஃபிக்ஸ்ட் எண்டில் வந்து லோடு அது மேக்ஸிமமாக இருக்கும், இதில் ஃபிக்ஸ்ட் எண்டில் லோட் 0வாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா WL²/3 இது WL²/6 இருக்கும். இது வந்து கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL. இப்போது கேன்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு எண்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், 0ல் தான் இருக்கும். இது 0வாக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், which is equal to M. இதை வந்து ஷியர் ஃபோர்ஸ் இல்லாமல் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பியோர் பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேன்டிலிவர் பீம் வித் மொமெண்ட் அட் இட்ஸ் சென்ட்ரலில் வந்து மொமெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி இருக்குன்னா மொமெண்ட் வந்து இப்படி பாதியாக இருக்கும், M/L இருக்கும்.
இதே ஷியர் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா இதுக்கு வந்து இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பாதியில் m தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து m/l இருக்கும். இப்போ கேண்டிலிவர் பீமில் நம்ம மொமெண்ட் எங்கே கொடுத்தாலுமே ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. இப்போ கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு மொமெண்ட், அது எந்த எண்டு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, L/2ல் இருந்தாலும் சரி, L/3ல் எந்த மொமெண்ட்டில் எந்த லென்த்தில் கொடுத்துருந்தாலும் மொமெண்ட் கொடுத்துருந்தாலே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னு 0வாக தான் இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து எண்டு மொமெண்ட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் இட் லென்த்தில் இருக்கும். அதை வந்து பியூர் பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து மொமெண்ட் வந்து பாதியில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாதி முடிவில் தான் அதோட மொமெண்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை வந்து ஷியர் ஃபோர்ஸ் கேண்டிலிவர் பீம் பார்த்தோம். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு பீம் பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸ்டு பீம்னா என்னென்னா 2 சைடும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுதான் ஃபிக்ஸ்டு பீம் சொல்கிறோம். இப்போ ஃபிக்ஸ்டு பீம் சப்ஜெக்டட் டு கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் இட்ஸ் மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இப்போ பாயிண்ட் லோடாக இருக்குது, அதோட இது வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். இப்படி பாதியாக ஆக்ட் ஆகும். W/2 இது W/2வாக இருக்கும். இதே வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா ட்ரையாங்குலராக இருக்கும். தட் இஸ் WL²/8ஆக இருக்கும். இதுதான் W/2 அண்ட் W/2 பாதியாக ஸ்ப்ளிட் ஆகும். இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து WL²/8ஆக இருக்கும். இப்போது ஃபிக்ஸ்டு பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல்லாக இருந்துச்சுன்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்போ ஃபிக்ஸ்டு பீம்ஸ் யூடிஎல்லாக இருக்கும்போது இது இப்படி ஆக்ட் ஆகும். அப்போ வந்து WL/2 இது WL/2. இதோட பெண்டிங் மூமெண்ட் வந்து பேரபோலிக்காக இருக்கும். இப்போ WL²/12ஆக இருக்கும். இப்போ வந்து கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு கான்சன்ட்ரேட்டட் லோடாக இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து W/2. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து WL/8ஆக தான் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல்லாக இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து WL/2. இதில் WL தான், இது பாதியாக பிரியும் போது WL/2. இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து WL²/12ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ எனக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மீடியம் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தா சொல்லி கொடுத்து சேர்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.